பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அதிலே முதல் 10 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய தன்மைகள், அவனுடைய சொரூபம், அவனுடைய குணங்கள் முதலியவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றார் தாமான தன்மையிலே. அதாவது திருமங்கை ஆழ்வார் தாமே பேசுவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது 10 பாசுரம், 3வது 10 பாசுரம், இந்த 20 பாசுரங்களும் நாயகி பாவத்திலே பேசக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. இதிலே இப்பொழுது நமக்கு 4வது பாசுரம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 4வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானை எப்படி நாம் அனுபவிக்கலாம் என்றால், அவனுக்கு என்று ஏற்பட்ட மந்திரமான திருமந்திரம், அதாவது அந்த எம்பெருமானுடைய ஒரு பெருமையை பகருகின்ற திருமந்திரம், அந்த திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயா என்பது. அந்த மந்திரத்தால் அவனை நாம் அனுபவித்தால் மறவாதென்றும் வாழுதியேல் நெஞ்சே வாழலாம் என்று அந்த எம்பெருமானை மந்திரத்தால் நீ துதிப்பாயானால் நீ பேறு பெறலாம் என்பதாக இந்த பாசுரத்திலே அருளிச் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய மேன்மைகள், அந்த மந்திரத்திற்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ அந்த மந்திரத்திலே சொல்லப்படுகின்ற பொருள்களையும் கூட முன்னர் காட்டுகிறார். இந்திரர்க்கம் பிரமர்க்கம் முதல்வன் தன்னை இருநிலங்கால் தீநீர்விண் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி திசநான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியனாக வந்தடனை அந்தணருமாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னு வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே. பகவான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், இந்திரர்க்கம் பிரமர்க்கம் முதல்வன் தன்னை என்று தேவர்களுக்கு தலைவன் என்று இந்திரனை சொல்லுவதுண்டு. எல்லோருக்கும் மேம்பட்டவனாக பிரம்மா என்று ஒருவனை சொல்லுவதுண்டு. ஆனால் அந்த இந்திரனோ பிரம்மாவோ அவர்களுக்கெல்லாம் கூட முதல்வன், அவர்களையும் ஆளுகின்ற தலைவன் யார் என்றால் அவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆக இந்திரனையும் பிரம்மாவையும் சொன்னபடியினாலே அந்த இந்திரனுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அத்தனை பேரும், அந்த பிரம்மாவுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அதிலே அடங்கி விடுகிறார்கள். ஆக அனைத்து தேவர்களுமே கூட எம்பெருமானுக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே இந்திரர்க்கம் பிரமர்க்கம் முதல்வன் தன்னை என்று தெரிவித்தார். இப்படிப்பட்ட சேத்தனர்களுக்கு மட்டுமேயோ அவன் முதல்வன் என்று சொன்னால் அல்ல, அச்சேத்தனங்களையும் அடக்கி ஆளுபவன் அவன்தான் என்பதை தெரிவிக்கும் முகமாக இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தாய் என்று பஞ்சபூதங்கள், அச்சேதனங்கள் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்கள் நிர்வாகக்கன், அவற்றையெல்லாம் கூட உள்புகுந்து அந்தர்யாமியாயிருந்து அவர்களுக்கும் சக்தியை கொடுத்து அடக்கி ஆளுபவன் என்றால் அவன் பகவான் தான் என்று. ஆக இந்த 2 வரிகளாலே சேத்தனா சேத்தனர்களை அடக்கி ஆளுபவன். சேத்தனர்கள் என்னால் இந்திரன் பிரமன் என்று உதாரணம் காட்டினார். அச்சேதனத்திற்கு பஞ்சபூதங்களை எடுத்து காட்டினார். இப்படி இந்திரர்க்கம் பிரமர்க்கம் இருநிலங்கால் தீநீர்வின் பூதமைந்தாய் என்று சொன்னவர் மேலே செந்திரத்த தமிழோசை ஆகி வடசொல் ஆகி என்று 2 விஷயத்தை தெரிவிக்கின்றார். செந்திரத்த தமிழ் என்றால் மிகவும் செம்மை மிக்கதான செம்மொழி என்று கொண்டாடப்படுவதான தமிழாய் நிற்பவனும் அந்த எம்பெருமான் தான் என்று அந்த தமிழ் மொழியை முதலிலே சொல்லுகிறார். அதற்கு ஒரு பெரிய பெருமை. தமிழ் மொழி என்கிறது மிகவும் தொன்மையானது. செந்திரத்த தமிழ் என்கையாலே ஆகஸ்தியமும் அனாதி என்று அழகிமணவாள பெருமாள் நாயனார்
என்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூலிலே அருளி செய்திருக்கிறார். செந்திரத்த தமிழ் என்று தமிழுக்கு ஒரு விசேஷணமிட்டிருக்கிறார். ஒரு அடைமொழியோடு கூறியிருக்கிறார். செம்மை மிக்க தமிழ், செம்மையை திறமாக உடைய அந்த தமிழ் என்று சொன்னார். அது மிகவும் தொன்மையானது என்பதைத்தான் அப்படி காட்டினார். அப்படி செந்திரத்த தமிழாகி என்றால் தமிழ் மொழியாக நிற்பவனும் அந்த பகவான் நாராயணன் தான் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, தமிழிலே அமைந்த திவ்ய பிரபந்தங்கள் அவைகள்தான் தமிழ் வேதங்கள், திராவிட வேதங்கள் என்று போற்றப்படுகின்றன. அந்த வேதங்களுக்கு விஷயபூத்தனாய் நிற்பவன் அந்த எம்பெருமான் தான் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதே மாதிரி வடசொல்லாகி என்றால் வடமொழியாக நிற்பவனும் பகவான் தான். அந்த வடமொழியிலே அமைந்த வேதங்கள், அந்த சம்ஸ்கிருத வேதங்கள், அந்த வேதங்களாலே தெரிவிக்கப்படுபவனும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதைத்தான் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி. அதற்கு மேலே திசை நான்குமாய், திசை நான்கு திசைகள் அதுகளாக ஆகி நிற்பவனும் பகவான். அதற்கு மேலே திங்கள் ஞாயிறாகி சூரிய சந்திரர்கள் முதலான ஒளிப்பொருள்கள் அவைகளும் எம்பெருமான் தான். இப்படியெல்லாம் இருக்கிற எம்பெருமானை அந்தரத்தில் தேவர்கள், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அந்த தேவர்களாலும் அவனை உள்ளபடி அறிய முடியாதாம். அப்படிப்பட்டவன் அந்தணனை என்கிறார். அந்தணன் என்னால் அந்த அந்தத்திலே அணவி நிற்பவன் அவன், அவன்தான் எல்லாருக்கும் மேம்பட்டு நிற்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் எப்படி அனுபவிக்கலாம் என்றால், அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரம் என்கிறார். அந்தணர் என்றால் அந்த அந்தணர்கள் வேதியர்கள், அந்த வேதியர்கள் மாடு அவர்கள் பக்கம் வேதியர்களுடையதான அந்தி வைத்த மந்திரம், அவர்கள் முடிவிலே சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்னால் அதுதான் திருமந்திரம். அந்த மந்திரமாக இருப்பவனும் எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட மந்திரத்தை அந்த மந்திரத்தாலேயே, அதாவது திருமந்திரத்தாலேயே அவனை வாழுதியேல் என்றால் அவனை அனுபவிக்க முயன்றாயானால் வாழலாம் மட நெஞ்சமே, நிச்சயமாக நெஞ்சமே நீ வாழ்ச்சியை அடையலாம். அந்த திருமந்திரத்தை கொண்டு அதில் இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய உட்பொருளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீ நடைமுறையிலும் கடைபிடித்து அவனை அனுபவிப்பாயானால் நிச்சயமாக நீ உஜ்ஜீவனத்தை பெறலாம் என்று தம்முடைய நெஞ்சுக்கு இந்த 4வது பாசுரத்திலே உபதேசித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே இந்த திருமந்திரத்திலே விளக்க பொருளாயிருக்கிற எம்பெருமான், இந்த திருமந்திரம் என்று சொன்னார் அல்லவா, அந்த திருமந்திரம் முக்கியமாக என்ன பொருளை காட்டுகிறது என்றால், எம்பெருமான் எல்லா இடத்திலும் பறந்திருக்கிறான், வியாபித்திருக்கிறான் என்று அதைத்தான் அந்த திருமந்திரம் முக்கியமாக சொல்லுகிறதாம். எம்பெருமானுடைய வியாபக மந்திரங்களிலே மிகவும் உயர்ந்தது திருமந்திரம் என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படி எம்பெருமான் எல்லா இடத்திலும் அது சொரூபத்தாலே வியாபித்திருக்கிறான் என்று தெரிவிக்கிறது மந்திரம். ஆனால் தன்னுடைய திருமேனியாலே வியாபித்த இடம் ஒன்று உண்டு. அது எது என்றால் அதுதான் திருவிக்கிரமாவதார காலத்திலே இந்த உலகம் அனைத்தும் தான் நிறைந்திருந்தான் அல்லவா. ஆகையினாலே அந்த திருவிக்கிரமாவதாரத்தை இந்த திருமந்திரத்தினுடைய பொருளாக நாம் கொள்ளும்படியாக 5வது பாசுரத்தை அருளி செய்கின்றார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமருகீர் அவுணனுள்ளத்து எண்மதியன் கடன் தண்ட மீது போகி இருவிசெம்பினூடு போய் எழுந்து மேலை தன்மதியங் கதிரவனும் தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுது மகப்படுத்து நின்னயந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. எனக்கு என்ன பாக்கியம், அந்த எம்பெருமானுடைய மலர் புறையும் திருவடி, அதாவது மலர் புறையும் என்றால் மலர் போன்ற திருவடி, அந்த திருவடியை நான் வணங்கினேன் என்கிறார். எனக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது. அந்த மலர் புறையும் திருவடி உடைய எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உலகத்தை எல்லாம் இந்த திருவடிகளாலே அளந்தவன் என்று அந்த திருவிக்கிரமாவதார சரித்திரத்தை சொல்லுகின்றார். அது எப்படிப்பட்டது என்று பாசுரத்திலே எவ்வளவு அழகாக விவரிக்கிறார் பாருங்கள். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்பா. ஒன்மிதி என்றால் ஒரு ஒள்ளிய மிதி, ஒரு திருவடிகளை அப்படி கீழே அழுத்தினான் அல்லவா. அப்பொழுது அந்த அழுத்தின வேகத்திலே பூமியிலிருந்து அந்த புனல்கள் எல்லாம் பீரிட்டு எழுந்தன போலும். ஆகினாலே ஒரு கால் நிற்பா என்கிறார். அந்த ஒரு கால், ஒரு திருவடியானது பூமியிலேயே நின்று விட்டது. அடுத்தது ஒரு காலும் மற்றொரு கால் அது எங்கே போயிற்று என்றால் ஆகாசத்திலே போயிற்றாம். அது மேலுலகங்களை எல்லாம் அளக்க வேண்டும் என்று போயிற்று. அப்படி மேலே போக போக இந்த மகாபலியும் பார்த்து கொண்டே இருந்தான். அடடா, எம்பெருமானுடைய திருவடி இதுவரை போய்விட்டதா? அப்பொழுது அதற்கு மேலுள்ள இடங்கள் தான் நம்முடையது போல் இருக்கிறது. இதெல்லாம் எம்பெருமான் அளந்து விட்ட இடம்
என்று இவன் நினைத்துக் கொண்டே இருக்கிற பொழுது அந்த திருவடி மேலே 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 போய்விட்டதாம். அதைத்தான் சொல்லுகின்றார். ஒரு காலும் மற்றொரு கால் காமரிஷீர் அவுணனுள்ளத்து. காமரிஷீர் அவுணன், அவுணன் என்பது மகாபலியை குறிக்கின்றது. அவன் காமரிஷீர் என்றால் மிகவும் விரும்பத்தக்க குணங்களை உடையவன். அதாவது எல்லோருக்கும் தானம் கொடுக்கிறது என்கிற ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டிருந்தான் அல்லவா. ஆகையினாலே காமரிஷீர் அவுணன் என்கிறார். அந்த அவுணன் உள்ளத்து எண்மதியும் கடந்து என்கிறார். அவனுடைய அந்த நினைவையெல்லாம் கடந்து அது அண்ட மீது போகி அவன் இதற்கு எவ்வளவு நினைத்தானோ அதற்கு மேலேயும் அந்த திருவடி மேலே மேலே போய் கொண்டிருந்ததான். அண்ட மீது போகி இருவிசும்பின் ஊடு போய், அந்த ஆகாசத்தின் ஊடு போய் எவ்வளவு தூரம் போயிற்று என்றார். மேலை கதிரவனும் தன்மதியும் தாரகையும் புறந்தடவி என்றார். சூரிய மண்டலத்தை தாண்டி, சந்திர மண்டலத்தை தாண்டி, நட்சத்திர மண்டலத்தையும் தாண்டி அதற்கு மேல் தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு அதற்கும் அப்பால் போய்விட்டது. இப்படியாக மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை என்று இப்படியாக எம்பெருமான் என்ன செய்தான்? உலகம் அனைத்தையும் தன்னுடைய திருவடிகளின் கீழே அப்படி கொண்டு விட்டான் அல்லவா. 3 உலகங்களையும் தன்னுடைய திருவடிகளாலே அளந்து விட்டான் அல்லவா. மண் முழுதும் அகப்படுத்து நின்ற வெந்தை என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய பெருமையை, அந்த திருவிக்கிரம அவதாரத்தை இந்த பாசுரத்திலே அனுபவிப்பதற்கு என்ன காரணம் என்றால், கீழ்ப்பாசுரத்திலே அந்த எம்பெருமானை அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரம் என்று அந்த திருமந்திரத்தை சொன்னார். அந்த திருமந்திரத்தாலே எம்பெருமான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான் என்று அவனுடைய அந்த ஸ்வரூப வியாப்தி அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா இடத்திலும் அவன் பறந்திருக்கிறான் என்பதை நாம் உணரும் வண்ணமாக அவன் இந்த அவதாரத்திலே தன்னுடைய திருமேனியாலே எல்லா உலகத்தையும் அப்படி அடைத்து கொண்டு அவன் ஓங்கி உலகளந்த உத்தமனாக வந்தான் அல்லவா. அந்த சரித்திரத்தை இந்த பாசுரத்திலே அனுபவித்து அந்த திருமந்திரத்தினுடைய பொருள் இந்த திருவிக்கிரமாவதாரம் என்று நாம் நினைக்கும்படியாக இப்படி அற்புதமான அர்த்தத்தை இங்கே காட்டி, அப்படி மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை, அப்படிப்பட்ட எந்தையான அந்த எம்பெருமான் அவனுடைய மலர்புறையின் திருவடியே நான் வணங்கினேன், அந்த திருவடிகளை என்றோ வணங்கும் பேறு பெற்றேன் என்று இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.